எல்லாரும் போனாரோ போந்தார் போந்தினைக்கொள் வல்லானை கொண்டானை மாட்டானை மாட்டளிக்க வல்லானை மாயனை பாடேரோ பாவாய். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இந்த 15வது பாசுரத்தில் கோபிமார்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை காட்சியாக இந்து காணப் போகிறோம். அது மட்டுமின்றி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தப்பு செய்தால் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஸ்ரீ வைஷ்ணவ குணம் என்று இந்த பாசுரத்தில் காட்டுகிறார்கள். இதில் ஆண்டாலும் அவள் தோழிகளும் தன் திருமாளிகைக்கு வருவதான அழகிய காட்சியை காண ஆவலுடன் காத்திருக்கும் ஒரு கோபிகையை எழுப்புகிறாள். வெளியே இருப்பவர்கள் இளமை பொருந்திய கிளி போன்றிருப்பவளே, என்னே உன் பேச்சின் இனிமை, இங்கு எல்லோரும் வந்த பின்பும் நீ உறங்குகிறாயோ? உள்ளே இருப்பவள் பரிபூர்ணீதலான பெண்களே, இப்படி கோபத்துடன் அழைக்காதீர்கள். இப்பொழுதே புறப்பட்டு வருகிறேன். வெளியே இருப்பவர்கள் நீ பேச்சில் சிறந்தவள், உன்னுடைய கடும் வார்த்தைகளையும் உன்னுடைய வாயையும் நெடுங்காலமாகவே நாங்கள் அறிவோம். உள்ளே இருப்பவள் நீங்களே பேச்சில் வல்லவர்கள். நான் செய்வதே தவறாக இருக்கட்டும். நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? வெளியே இருப்பவர்கள் நீ விரைவில் எழுந்திரு. உனக்கு மட்டும் என்ன வேறு ஒரு தனிப்பலனா? உள்ளே இருப்பவர் வரவேண்டியவர்கள் எல்லோரும் வந்தாயிற்றா? வெளியே இருப்பவர்கள் எல்லோரும் வந்தாயிற்று. நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள். உள்ளே இருப்பவர் நான் வெளியில் வந்து என்ன செய்ய? வெளியே இருப்பவர்கள் வலிய ஆணையை கொன்றவனும் எதிரிகளை வலிமை அற்றவனாக செய்ய வல்லவனும் ஆச்சரியமான செயல்களையும் உடையவனான கண்ணனை பாடுவதற்காக எழுந்திருந்து வெளியே வா. இதில் எல்லா கோபிமார்களும் சேர்ந்து அடுத்தது நந்தகோபர் திருமாளிகையை அடைய போகிறார்கள்.